மாமா கை வீசு கடைக்கு போலாம் கை வீசு. இல்லை என்ன லவ் பண்ணுறீங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகுடி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரு ட்ரிப் vlog தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாங்கள் ட்ரிப்லாம் பிளான் பண்ணோன்னா 2 விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அது பட்ஜெட்குள்ளே இருக்கணும். செகண்ட் வந்து அந்த இடம் ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும். அதுபோல் ஒரு இடத்த வந்து செலக்ட் பண்ணிட்டோம். இப்போது வாங்க 2 நாள் ட்ரிப் வந்து நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். நம்ம ட்ரிப்லாம் கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஏதாச்சும் பெட்ஸ்லாம் வச்சுருக்கோன்னா அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை வந்து அந்த எத்தனை நாள் ட்ரிப் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துட்டு போகிறது வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதுபோல் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த குட்டி ஃப்ளோரான் ஃபிஷ்க்கு வந்து இந்த சுண்ணாம்புக்கல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபிஷ் ஷாப்பில் வந்து கொடுப்பாங்க. ஹாலிடே ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம தண்ணிக்குள்ளே போட்டுட்டோன்னா வந்து ஃபுட்டு சாப்பிட்டா என்ன எனர்ஜி கிடைக்குமோ அந்த எனர்ஜி வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து கிடைக்கும். ஃபிஷ்ஷுக்கு கொடுத்துட்டு நம்ம ஜாலியாக வந்து கிளம்பியாச்சு. ட்ரிப்பை நல்லா என்ஜாய் பண்ணலாம். நான் வந்து உதயா, என் பையன் தன்வந்த், என் ஹஸ்பண்ட் அகஸ்டின். நான் ட்ரிப்பு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்க எல்லா ஒர்க்கையுமே கரெக்டாக முடிச்சிட்டோமான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு கிளம்புங்க. ஏன்னா ஒரு சில டைம்ஸில் வந்து நம்ம வந்து டவுட் வரும். கேஸ் ஆஃப் பண்ணிட்டோமா, வீடை கரெக்டாக பூட்டிட்டோமா, லைட் ஆஃப் பண்ணிட்டோமாங்கிற டவுட் வரும். அந்த மாதிரிலாம் எந்த டவுட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவே கிளம்பலாம். அதே போல் நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பட்ஜெட்குள்ளே வந்து பிளான் பண்ண ட்ரிப்பு தான். கண்டிப்பாக வீடியோட எண்டில் வந்து நான் உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் நாங்கள் போயிட்டு வந்தோம் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்கிறேன். எங்கள் ஏரியாவிலேருந்து பஸ் ஏறி திருச்சி ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட் வந்துவிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறத ஒரு க்ளூ கொடுக்குறேன். நான் வந்து இப்போ வந்து சேலம் வந்து கிளம்ப போகிறோம். சேலம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு நம்ம எங்கே போகிறோங்கிற ஒரு கெஸ் வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ட்ரிப் பிளான் பண்ணுறோம்னாலே கண்டிப்பாக வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீ பிளான் பண்ணணும். யாராச்சும் அந்த ப்ளேஸ்க்கு ஏற்கனவே போயிட்டு வந்திருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு பஸ்ஸு முதற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் தான் நாங்கள் வந்து போகிறோம். ஏசி பஸ்ஸோ இல்லை வந்து ஸ்லீப்பர் பஸ் எதுவுமே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணல. உங்களுக்கு வசதிகள் இருக்குது, நீங்கள் பிளானிங்லாம் இல்லை, நம்ம என்ஜாய் பண்ணணும்னு மட்டும் நீங்கள் கிளம்புறீங்கன்னா கண்டிப்பாக எப்படி வேணாலும் போகலாம். நாங்கள் வந்து பஸ் ஏறிட்டு ஜாலியாக அவங்க நல்லா தூங்கிட்டு வராங்க. எனக்கு சுத்தமாக ட்ராவலில் தூக்கம் வராது. நான் உங்கள் பட்ஜெட்குள்ளே பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ் கார்டன் போயிடலாம். எவ்வளோ டார்க்காக இருக்குது.
ஆட்டாத. அப்பா நான் வளைக்க வந்து நீங்க ஆடுங்க. ஆயா பறிக்கதாயா கூடாது. நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஹில் ஸ்டேஷனில் போயிட்டு நமக்கு ப்ரீத் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில்னஸ் வந்து ஹெவியாக தெரியும். பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டான சில்னஸோடு இருக்கும். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற எந்த ஒரு ஃப்ளவர்ஸையும் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். டிஸ்டர்ப் பண்ணோன்னா கண்டிப்பாக கவனிச்சிக்கிட்டே இருப்பாங்க எல்லா இடத்துலையுமே. நம்ம எங்கே வேணாலும் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், வீடியோஸ் எடுத்துக்கலாம். என்ன பண்ணுற? தெரியலையே. ஐயோ குதிரை செத்து போயிடும். குதிரை செத்துரும். கடைக்கு போலாம். குதிரை சாவ போது பாரு. குதிரை கொடுமைய பார்த்து கை வீசு. அது நீ பண்றதாவது பரவாயில்ல, அவங்க பாரு. விட்டுறியா போதியா? அவனால இதுக்கு மேலே விடும், கீழே விழுந்துரும். போதும், அதை நானே நிறுத்துறேன் இரு. நீ வராத. அதே நானே நிறுத்துறேன் இரு. விழுந்துருவேன். இறங்கு. மாறிக்கிட்டு இருக்கு. சாப்பிட்டா எப்படி கொய்யாம சாப்பிடலாம். என்னைய பாரு. ஒரு ஸ்நாக்ஸ் ஷாப் அங்கே வந்து ரோஸ் கார்டன் தாண்டின உடனே இருக்குது. அங்கே வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு லைட்டாக ஒரு ஃபுட்டு கொடுத்துட்டு எல்லாருமே அப்படியே நடக்கிறாங்க. இதை தாண்டுறோன்னா லேடி சீட்டில் தான் வந்து ஸ்நாக்ஸ் ஷாப்லாம் இருக்கும். நடுவில் எதுவுமே இருக்காது. அப்படியே பொறுமையாக நடக்கலாம். கிளியூர் நீர்வீழ்ச்சி வந்து ஏற்காட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதே போல் சேர்வராயர் கோயில், ராஜராஜேஸ்வரி கோயிலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான்.
அரிக்குமே அரிக்குதா கையா இருக்கு வெறித்தனம் இல்லை இல்லை அது ஸ்பைடர் மேன் வேலை பார்க்கும் சொரியணும்